அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை இப்படி தொட்டு சாப்பிடவும், ஒயிட் ரைஸோடு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு பேஸ்ட் நம்ம தயாரிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதைங்க, 5-6 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 5-6 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், எல்லாம் நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1/4 கிலோ வெண்டைக்காவை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அது வளவளப்பு போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம அதை ஆற வச்சு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. 2 டீஸ்பூன் வடகம் தாளிச்சிட்டோம். புளிக்குழம்புக்கு வடகம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதில் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நிறம் வரணும். இதில் 3 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது மூடி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். என்னோடய மிளகாயில் காரம் கம்மி, அதனால் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள் மிளகாயில் காரம் அதிகமாக இருந்தால் இந்த மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலே வதக்கி விடுங்க. புளி தண்ணி, சின்ன லெமன் சைஸ் புளி அதில் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி கொடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார்.